வணக்கம் நண்பர்களே. இது கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். நான் உங்க கார்த்திக். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இது போன்ற நிறைய விழிப்புணர்வு வீடியோ போடுவதற்கும் எங்களுக்கு மிகவும் உந்துதலாக இருக்கும். இன்னைக்கு நம்ம சிறுவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் பால் அப்படின்றது ஒரு இன்றியமையாக இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம குடிக்கிற பால் பாத்தீங்கன்னா அது உண்மையிலான பாலா இல்ல ரசாயனால தயாரிக்கப்பட்ட சிந்தட்டிக் மில்கா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ நம்ம மக்கள் மனதுல தோன்ற ஆரம்பிச்சிச்சு. இந்த கேள்விய நாடு முழுவதும் எழுப்பி இருக்க காரணம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால சமீபத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய பால் மோசடி தான் சொல்லணும். சமீபத்துல ஒரு சோதனையில பாத்தீங்கன்னா அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் மற்றும் FDA உணவுத்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பல சட்டவிரோத பால் தயாரிப்பு மையங்களை கண்டுபிடிச்சு அதை பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. சில ஊடகங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சுமார் 2.3 கோடி லிட்டர் பால் விற்பனை ஆயிருக்கலாம். இது எல்லாமே ரசாயன பால் அப்படி என்று மதிப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த எண்ணிக்கை, விசாரணை மற்றும் அறிக்கை எல்லாமே பாத்தீங்கன்னா முழுமையான விசாரணைக்கு பின்பே மாறுபடக்கூடும் அப்படின்ற நான் தெரிவிச்சிருக்கிறேன். சரி, நம்ம இப்ப என்ன பார்க்கலாம் அப்படின்னா சிந்தட்டிக் பால் என்னன்னு பார்க்கலாம். இதை எப்படி தயாரிக்கிறாங்க, மகாராஷ்டிரால இது ஏன் ரொம்ப ஆபத்து, இத வீட்டிலேயே நம்மளால சரி பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். சிந்தட்டிக் பால் அப்படின்றது பசும் பால்ல பெறப்படும் இயற்கையான பால் கிடையாது. அதுல தண்ணீர் மற்றும் ரசாயனம் மற்றும் செயற்கை பொருள் நிறைய கலந்துருக்கும். இதை பார்ப்பதற்கு நம்மளுக்கு அதாவது பியூர் ஒயிட்டா இருக்கும். அதோட நுரை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பாலோட டென்சிட்டியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இது பார்ப்பதற்கு உண்மையான பால் மாதிரியே இருக்கும். பொதுவா இப்போ கண்டுபிடிச்ச அதிகாரிங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மோசடிகள்ல இவங்க பயன்படுத்தப்பட்டது நிறைய தண்ணீர், ஸ்டார்ச், குளுக்கோஸ், தாவர எண்ணெய் அதாவது பாம் ஆயில் அப்படின்னு சொல்லலாம், செயற்கையாக வெண்மை தரும் பொருட்களுக்காக இவங்க சில சட்டவிரோத தயாரிப்புகளுக்கான யூரியா, டிட்டர்ஜென்ட் எல்லாமே பயன்படுத்திருக்கிறாங்க. மேலும் இதுல பாத்தீங்கன்னா பால் பவுடர், அதாவது ஒஸ்ட் குவாலிட்டியில இருக்கிற பால் பவுடரையும் பயன்படுத்திருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்க மட்டும் இல்ல, இது உயிருக்கே சில சமயம் ஆபத்தாகும் அப்படின்னும் சொல்றாங்க. இந்த அனுமதியின்றி இங்கே பால் தயாரிப்பு மையங்களை பார்த்தீங்கன்னா இப்போ கண்டுபிடிச்சது இல்லாம பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதோட சாம்பிளையும் எடுத்து இப்போ நிறைய லேபுக்கு இவங்க அமைச்சிருக்கிறாங்க. சரி, இந்த சிந்தட்டிக் மில்லுக்கு இவங்க எப்படி கலக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 100 லிட்டருக்கும் 10 லிட்டர் ரசாயன பால்னு அந்த விதத்துல கலக்கிறதா சொல்லப்படுது. இந்த பாலை நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு, வாந்தி, அப்புறம் வளர்ச்சிதை பாதிப்பு எல்லாம் கண்டிப்பாக வரும்னு மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. இதே பெரியவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்னு பாத்தீங்கன்னா கல்லீரல் பாதிப்பு, ஃபுட் பாய்சனிங், சிறுநீரக பாதிப்பு இது போன்றவை வரும்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதாவது இது வீட்டிலே நம்ம சரி பார்க்க முடியுமா, இந்த பாலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சில டிப்ஸ் அதிகாரிகள் கொடுக்கறாங்க. அதாவது இதை நம்ம கொதிக்க வைக்கும் போதே அந்த சோப்பு ஸ்மெல், அதாவது அந்த டிஜர்ஜென்ட் ஸ்மெல் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலா நம்ம கொதிக்க வைக்கிற பாலை விட இது நுரையும் அதோட கலரும் வித்தியாசப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சுவையில கண்டிப்பா வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க. கொதிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் பாலில் ரசாயனம் இல்லாதனால இதுல ரசாயனம் இருக்கிறதுனால கண்டிப்பா மாற்றம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதை நீங்க உறுதிப்படுத்தணும்னா நீங்க ரெகுலரா வாங்குற பால்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க பக்கத்துல எங்கேயாவது அரசு அப்ரூவ்டு லேப் எங்கேயாவது இருந்தா அங்க நீங்க இதை கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க.
மகாராஷ்டிரால நடந்த இந்த சம்பவம் இது ஒரு ஸ்டேட் பிரச்சனையா மட்டும் பார்க்காம நாடு முழுவதுமே உணவு பாதுகாப்பு குறித்து எச்சரியா இருக்க அவசியத்தை இது நம்மளுக்கு நினைவூட்டுது. மேலும் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் பாலை வாங்குங்க அப்படின்னு அறிவுரை கூறுறாங்க. தரமற்ற அல்லது எங்கேயாவது சந்தேகம் இருக்கிற பொருள் தெரிந்தா உடனே நீங்க ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு இமிடியேட்டா இதை தெரிவிக்கலாம்னு அவங்க சொல்றாங்க. மேலும் இது போன்ற விழிப்புணர்வு வீடியோ மற்றும் டிஃபென்ஸ் அப்டேட்டுகளை தொடர்ந்து பெற கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட்டை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.